ஸோ ஹலோ காய்ஸ், இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னா ஆக்சுவலி இப்போ நான் சிதம்பரம் போக போகிறேன். சிதம்பரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் வண்டியை விட்டேன் கொஞ்சம். இங்கே இந்த ராக் பீச்சை பார்த்துட்டு போகலான்ட்டு. ஸோ இந்த பீச் முன்னாடி சரியான வெயில் இப்போதைக்கு. அண்டு சன்செட் டைம் வரப்போ தான் இங்கே கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக இப்போ டைம் 10 o'clock ஆச்சு. சன்ரைஸ் டைம் அப்போ தான் இங்கே கரெக்டாக இருக்கும். அண்டு நம்ம இங்கேருந்து சிதம்பரம் போகிறோம். சிதம்பரத்தில் எங்கே போகிறோன்னா பீச்சாவரம் சதுப்பு நில காட்டுக்கு போகிறோம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி இந்த பீச்சை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். பார்த்தாச்சு, சம் ஃபோட்டோஸ் எடுத்தாச்சு. அண்ட் இப்போ நான் கிளம்ப போகிறேன். பாய். ஸோ பீச்சாவரம் போகிறதுக்கு இன்னும் 10 கிலோமீட்டர் தான் இருக்குது. போகிறதுக்கு முன்னாடி இந்த பிரிட்ஜாண்ட வியூ கொஞ்சம் ஆசமாக இருக்குது. ஸோ அதுதான் இது கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போகலான்னு இருந்தேன். See the view. ஸோ இது ஆக்சுவலாக நான் மெயின் ரோடு வழியாக வரல. எப்படி வந்தேன்னா சம்வே கூகுள் மேப்பு பார்த்து வந்தேன். இப்போ அந்த வியூவை மட்டும் நீங்கள் பாருங்கள். ஆக்சுவலாக போகிற வழியில் ஒரு செம்ம ஸ்பாட் ஒன்று இருக்குது. மறுபடியும் இங்கே பார்த்தீங்களா, ஒரு 5 years ஜோனியில் லொக்கேஷன் ரீச் பண்ணிட்டோம். இப்போ நான் பார்க்கிங் பிளேஸில் இருக்கேன். நம்ம காடி இங்கே நிற்கிது. அண்டு இனிமேல் தான் என்ட்ரன்ஸ் டிக்கெட் போட்டு அப்படியே போக வேண்டியதான். டிக்கெட் எடுக்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது ரோபோட்டு. அப்படியே திருப்பணும்னா மோட்டர் போட்டு. இதுக்கு ஒரு ஆளுக்கு, அதாவது ஒரு போட்டு 1500 ரூபா. சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரம் வரலாம். ஆனால் ரொம்ப டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போக முடியாது. பட் அங்கே போகிறாங்க பார்த்தீங்களா, அதில் போனால்
டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகலாம். அண்ட் தென் சத்தம் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக போகலாம். அவ்வளோதான், நம்ம போட்டு வந்துருச்சு. ஏற போகிறோம். அதாடா இப்படி ஆடுது, நான் எப்படி ஏற போகிறேன்னு தெரியல. போகிறாரு நம்ம கூட வரவர். ஸோ ஃபைனலி வந்துட்டோம். கப்பலில் தான் போயிட்டுருக்கேன். கப்பலா படகு தமிழன் படத்தில் பார்த்துருக்கீங்க. படகுல போயிட்டுருக்கேன். சாரி, எங்கள் தலைவர் ஓட்டியிருப்பாப்புல. என்ன சதுப்பு நில காடு, மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் காடு 3000 ஏக்கர். 3000 ஏக்கர். ஏசியிலே பெருசு இல்லை. செகண்ட் பிளேஸ். ஃபஸ்ட்டு சுந்தர்பனா? சுந்தர்பன் ஃபஸ்ட்டு. பங்களாதேஷ். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேறு பார்த்தா ஆலமரம் மட்டும் மேலேருந்து கீழே இறங்கும். அது தமிழில் வந்து புன்னை மரம் பேர். புன்னை மரம், சுரை புன்னை மரம்னு சொல்லுவோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த மண்ணெருப்பு தடுக்கும். ரெண்டாவது இந்த 2004 இந்த சுனாமியோட வேகத்தை இந்த ஏரியாவில் பாதுகாத்துருக்கு. அந்த ஏரியாலாம் சேஃபாக இருக்குது. போர்ட் கம்பெனிச்சு. அதே ஷூட்டிங்கெல்லாம் நிறையா எடுத்துருங்க. தசாவதாரம், சூரியன், சின்னவர், இந்த துப்பரை இடத்துக்கு காக்கைக்கு கூட எடுத்துருவாங்க. நீங்கள் எத்தனை வருஷமாண்ணா இங்கே இருக்கீங்க? இந்த ஊர் இதே ஊரா? நான் 15 வருஷமா இருக்கேன். ஓ, இந்த ஊர் இல்லையா நீங்கள்? இதே பிறந்ததுலேருந்து? பிறந்ததுலேருந்து இங்கே தான். பிறந்ததுலேருந்து நாங்கள் வேறு ஊர் தான், பக்கத்தில் தான். எப்படி யூனிவர்சிட்டி போகிறோம் பாருங்கள். இது ஆனால் இதே மாவட்டம்? ஆமாம், இதே மாவட்டம். நாங்கள் மோட்டர் போட்டு போகலாம். ஆனால் வந்து சத்தம் கடுப்பாக இருக்கும். அது வேறு இறச்சலாக எதுக்கு பீஸ்ஃபுல்லாக பொறுமை பார்த்துட்டு வந்துடலாம். போயிட்டு இல்லைங்க. உள்ளே வந்து ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. 10 நிமிஷத்துலேயே சும்மா கொகை மாரி இருக்க இடத்துக்குலாம் வந்துட்டோம். செம்மையாக இருக்குது. அதான் வேற லெவலில் இருக்குது. இவ்வளோ நேரம் வெயில் வச்சுது, அதால் சரியான வேர்வை. இப்போ தான் கொஞ்சம் வெயிலே இல்லை சுத்தமாக. அண்டு அப்படியே அமைதியாக இருக்க இடம் ஃபுல்லாக. இந்த காட்டுக்குள்ளே இப்போதைக்கு கொஞ்சம் பேர் தான் இருக்கும். நான் வீக் டேஸில் வந்திருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி ஃப்ரைடே. இதே நீங்கள் வீக்கெண்டு வந்தீங்கன்னா நிறைய கூட்டம் இருக்கும். அப்போ வந்து நீங்கள் கரெக்டாக அது டைமுக்கு ஏற்ற போல் பார்த்து வாங்க. அந்த ஞாபகார்த்தமா எல்லா இலையும் மோந்து பார்க்குறேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் அந்த ஆலமரத்து இலையை எடுத்தேன். நெக்ஸ்ட் இந்த இலையை எடுக்கிறேன். இலையை மோந்து பார்க்கறது வெளியே போச்சு. ஆனால் எந்த இலையும் வாசனையும் இல்லை. கொஞ்சம் கஞ்சா கலந்து வைப்பாங்க. பீப் போடணும் போல இருக்குது. ஆனால் பிளாஸ்டிக் இல்லாமல் இருக்கு இந்த இடத்துல. குப்பை இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த இடத்த பார்க்கும்போது. எந்த இடத்துக்கு போனாலும் குப்பை.
இங்கே போட மாட்டோம், போட்லேயே போட்டு கறி கொண்டு கணக்கு கொண்டு போகிறீங்க. சூப்பர்ண்ணா. எல்லாத்துக்கு ஒன்று ரெண்டு அந்த பசங்க தான் தூக்கி எரிஞ்சிடுறாங்க. ஆனால் உள்ளே போட்டால் தான் எடுக்க முடியாது. தண்ணியில் இருந்தால் தூக்கிட்டு போயிடலாம். யாருன்னா ஒருத்தர் பார்த்தாலும் எடுத்துருவாங்க. என் கண்ணுக்கு வந்து இங்கே குப்பையே காணும். பிளாஸ்டிக் இல்லை மெயினாக, அது வரைக்குமே பெரிய விஷயம். பரவாயில்ல, எங்கே போனாலும் ப்ரோ குப்பை இருக்கும் ப்ரோ. எல்லா வீடியோவில் கருத்து சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு, இந்த வீடியோ தேவையில்லை. சரி ப்ரோ, கந்தசாமியாக வர வேண்டியவர் நீங்கள் தப்பிச்சிட்டீங்க. வேற லெவலில் இருக்குது இடம். எப்போ ஓ இது மேலே போகாதாண்ணா? போகுது. கண்டிப்பாக வரலாம். வேற லெவலில் இருக்கு இந்த இடம். மாஸ் பண்ணலாம், மாஸ் பண்ணலாம், தமாசும் பண்ணலாம். தமாசு வேற லெவலில் பண்ணலாம். இடம் அமைதியாக இருக்கு ஒரு பக்கம். ஸோ வாங்க, வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம் இங்கே வந்தீங்கன்னா. அண்ட் தென் நாங்கள் உள்ளெல்லாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். உள்ளே ஃபுல்லாக வேறு லெவலில் இருந்துச்சு. என்ன ஒரே ஒரு மைனஸு, வெயில் தவிர வேறு எதுவும் இல்லை. பட் ஆனால் பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம் இங்கே வந்தீங்கன்னா. ஏதோ காய் இருக்குது இதில் மரத்தில், விதை. அந்த காயிலேருந்து விதை வருது போல இருக்குது. சாப்பிடலாமா நான் அதில்? இல்லை இப்போ எதுக்கு எதுவும் வேண்டாக்கா, நம்ம வந்து சாப்பிட்றோம். சோறு திங்கிறோமான்னு பார்ப்போம். ஸோ நான் இப்போ ஒரு ஹோட்டலில் சாப்பிட வந்திருக்கேன். மாஸ் சூப்பர். நம்மளே தான் சர்வ் பண்ணிக்கணும். ஓகே, வேறு லெவல். சாம்பார் இருக்குது, ரசம் இருக்குது.